திருப்பூர் மாவட்டம் குண்டடம் வார சந்தைக்கு தாங்க நம்ம இந்த வாரம் வந்திருக்கிறோம். இந்த வாரம் மாட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகளின் வரத்து எப்பவும் போல் அதிகமாகவே இருந்ததுங்க. வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம். மாடுகளின் விலை நிலவரத்தையும் சந்தை நிலவரத்தையும் பார்த்துடலாம் வாங்க. இந்த சந்தையானது பார்த்திங்கன்னா வாரந்தோறும் சனிக்கிழமைங்க காலையில் ஒரு 9 மணி அளவில் ஆரம்பித்து மதியம் 2 மணி வரை நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாட்டு சந்தைன்னு நம்ம சொல்லலாங்க. இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா அனைத்து விதமான மாடுகளுமே கொண்டாந்து சந்தைப்படுத்துகிறாங்க. அதாவது காங்கேயம் நாட்டு மாடுகள், நம்ம ஹெச்எப், ஜெர்சி, சிந்து மாடுகள், இந்த மாதிரி அனைத்து விதமான மாடுகளுமே கொண்டாந்து சந்தைப்படுத்துகிறாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சினை மாடுகள், கறவை மாடுகள், வத்தக்கறவை, வளர்ப்பு கன்றுகள், இந்த மாதிரி அனைத்து விதமான மாடுகளுமே கொண்டாந்து சந்தைப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு தேவையான மாடுகள் தேவைப்படுதுன்னா நீங்கள் குண்டடம் மாட்டு சந்தைக்கு காலையில் ஒரு 9 மணிக்கு நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான மாடுகளை நீங்கள் வாங்கிட்டு போகலாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இவர் பாருங்கள், ஒரு கையில் ஒரு நல்ல ஒரு மயிலைங்க, நல்ல பெருங்கூட்டு மாடு, நல்ல ஒரு காளைங்க, மயிலக்காளைங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சிக்கு பயன்படுத்தலாம், ஏறு போடுறதுக்கு, ஜல்லிக்கட்டுக்குமே பயன்படுத்தலாங்க அதிக அளவில். இதெல்லாம் பாருங்கள், திமிழ் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு கொம்போட்டத்தோட பெரிய திமிழாக வரக்கூடிய பெருங்கூட்டு மாடுங்க அது. இதுவும் ஒரு மயிலை தாங்க, காங்கேயத்தில் ஒரு நல்ல ஒரு நாட்டு மாடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஜோடி கடைகள் தேவைப்படுறதுனால நீங்கள் அதிக அளவில் கொண்டாந்து இங்கே ஜோடி கடைகள் தான் அதிக அளவில் சந்தைப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு கறவைக்கு வேணாலும் கறவைக்கு வாங்கிக்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்ல ஒரு தரமான மாடுகளை கொண்டாந்து சந்தைப்படுத்துகிறாங்க. நல்ல ஒரு ஜோடி கடையில் வேணாலும் ஜோடி கடையில் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கிடாரி வேணுனாலும் கிடாரி, நல்ல ஒரு கறவை திறனுடைய நல்ல ஒரு கிடாரி வேணுனாலும் எடுத்துக்கலாங்க. விலை குறைவாக இருந்தாலுமே மாடுகள் தரமாக இருக்குங்க. நல்ல ஒரு தரமான மாடுகள் தான் கொண்டாந்து இங்கே சந்தைப்படுத்துகிறாங்க. இந்த சந்தைக்கு பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து வர்றாங்க, வெளி மாநிலத்திலேருந்து வர்றாங்க, வெளி மாவட்டத்திலேருந்து அதிக அளவில் சந்தைப்படுத்துகிறாங்க. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, இந்த மாதிரி வெளி மாநிலத்திலேருந்து மாடுகளை கொண்டாந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. இங்கேருந்து மாடுகளை எடுத்துகிட்டு போய் அங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. அதிக அளவில் பார்த்திங்கன்னா இப்போது வாரம் பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகளின் வரத்து அதிகரிச்சுட்டே போகுதுங்க. கண்ணபுரம் சந்தை வந்துட்டு இருக்கிறதுனால அதிக அளவில் மாடுகளை நாட்டு மாடுகளை ஆர்வம் விவசாயிகளும் சரி வியாபாரிகளும் சரி அதிக அளவில் கொண்டாந்து சந்தைப்படுத்துகிறாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. கண்ணபுரம் சந்தைங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சந்தைங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா வியாபாரிகள் போட்டி போட்டு நாட்டு மாடுகளை வாங்கிட்டு போகிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. நிறைய சேல்ஸ் ஆகுதுங்க. நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் உள்ள கொண்டாந்தாங்கன்னா உடனுக்குடனே சேல்ஸ் ஆகிடுங்க. இங்கே பாருங்க, ஒருத்தர் வாங்கி கட்டிட்டாரு. இந்த மாதிரி நாட்டு மாடுகள் பார்த்திங்கன்னா கேட்டுக்கு முன்னாடியே வாங்கி சேல்ஸ் ஆயிருங்க. உள்ளே வரவே தேவையில்லை, நாட்டு மாடுகள் அவ்வளோ குயிக்காக சேல்ஸ் ஆயிருங்க. இது போன்ற ஒரு நல்ல தகவலுக்கு நம்மளை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அனைத்து விதமான சந்தைகளுமே இதுவுமே காணொலி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது குண்டடம் மாட்டு சந்தை, கருங்கல்பாளையம் மாட்டு சந்தை, சீனாபுரம் மாட்டு சந்தை, இந்த மாதிரி அனைத்து விதமான கால்நடை சந்தைகளுமே நம்மளோட சேனலில் காணொலிப்படுத்திட்டு வராங்க. மறக்காமல் இது போன்ற ஒரு நல்ல பதிவுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னுமே போய் பார்க்கலாங்க. இந்த லைன் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகள் தான். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 மாடுகள் பக்கமாக நாட்டு மாடுகள் கொண்டாந்துருப்பாங்க. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வளர்ப்பு கன்றுகள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் 5000 எடுத்துக்கலாங்க. அதாவது நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா சிந்து மாடுகள், ஹெச்எப், ஜெர்சி, இந்த மாதிரி கலப்பின மாடுகள் பார்த்திங்கன்னா 5000 எடுத்துக்கலாங்க. நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு கறவை திறனுடைய மாடுகள் நீங்கள் எடுக்க வேண்டும்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 45,000 50,000 போட்டிங்கன்னா நல்ல மாடுகளை நீங்கள் வாங்கிட்டு போகலாங்க. நல்ல ஒரு பால் அதிகமாகவே கறக்கக்கூடிய மாடுகள்னால் ஒரு 2.5 லிட்டர் 3 லிட்டர் கறக்கக்கூடிய மாடுகள் பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டு மாடு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 60,000 போட்டிங்கன்னா நல்ல ஒரு கறவைத்தினுடைய மாடுகளை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். கன்று மாடுகளுமே வருதுங்க. உங்களுக்கு தேவையான மாடுகள் தேவைப்படுதுன்னா வாரந்தோறும் சனிக்கிழமை குண்டடம் மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்ல மாடுகளை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க. காணொலி கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு தேவையான மாடுகள் இருந்ததுன்னா அடுத்த வாரமே அந்த மாடுகள் வந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான மாடுகளை நீங்கள் வாங்கிட்டு போகலாங்க. ஹெச்எப், ஜெர்சி, சிந்து மாடுகள் இதனுடைய விலை நிலவரம்லாம் பார்த்திங்கன்னா வளர்ப்பு கன்றுகள்லாம் பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் ஒரு 5,000 ரூபாயில் நீங்கள் பிறந்த குட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் ஒரு மாதமான பிறந்த குட்டிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாயிலிருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க. உங்களுக்கு அது இல்லாமல் கறவைக்கு வேணுனாலும் ஹெச்எப், ஜெர்சி, சிந்து மாடுகள், இந்த மாதிரி இங்கே நிற்கிறது பாருங்கள், கருப்பு சட்டைங்கிற ஹெச்எப், இந்த மாதிரி அனைத்து விதமான கலப்பின மாடுகளுமே இங்கே கொண்டாந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு 20 லிட்டர் 25 லிட்டர் கறக்கக்கூடிய ஹெச்எஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 80,000 85,000 போட்டிங்கன்னா நல்ல ஒரு தரமான மாடுகளாகவே நீங்கள் வாங்கிட்டு போகலாங்க. இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் பருவமந்த மாடுகள் தான் அதிக அளவில் கொண்டாந்து சந்தைப்படுத்துவாங்க. நல்ல ஒரு கறவை திறனுடைய ஒரு ஹெச்எப், ஜெர்சி, சிந்து மாடுகள், இந்த மாதிரி இந்த மூன்றுமே பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த ரேட்டில் எடுக்கணுன்னா
ஒரு 40,000 போட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான கருப்பு சட்டை ரகத்தில் ஒரு அருமையான மாடுகள் தேவைப்படுதுன்னா அந்த ரேட்டில் நீங்கள் எடுக்கலாங்க. அந்த மாதிரி தான் போகுது, விலை நிலவரம்லாம் அந்த மாதிரி தான் போகுதுங்க. நீங்கள் இந்த குண்டடம் வார சந்தைக்கு நீங்கள் வந்தது இல்லைன்னா வாரந்தோறும் சனிக்கிழமை வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கலப்பின மாடுகள் வேணாலும் வாங்கிக்கலாம், நாட்டு மாடுகள் வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வளர்ப்பு கன்றுகள், இந்த வளர்ப்பு கன்றுகளெல்லாம் 5,000 போட்டிங்கன்னா போதுங்க. நீங்கள் வாங்கி கொண்டு போய் நீங்கள் வளர்த்தி உங்கள் கறவைக்கு கொண்டாந்து உங்களுக்கு தேவையான பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாங்க. இது மாதிரி நிறைய வந்து கொண்டாந்து சந்தைப்படுத்துகிறாங்க. நாட்டு மாடுகளில் பார்த்திங்கன்னா லம்பாடி, இந்த மாதிரி அனைத்து வித ரக நாட்டு மாடுகளுமே கொண்டாந்து சந்தைப்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வளர்ப்பு கன்றுகளுங்க. அங்கே நிறுத்தி இருந்தது எல்லாமே வளர்ப்பு கன்றுகள் தான். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக சேல்ஸ் ஆகுதுங்க. இந்த குண்டடம் மாட்டு சந்தை பொறுத்த வரைக்கும் இந்த வளர்ப்பு கன்றுகள் தான் அதிக அளவு கொண்டாந்து சந்தைப்படுத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு 2 வருடமானது 1 வருடமான ஹெச்எஃப் ஜெர்சி சிந்து மாடுகள் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த ரேட்டில் எடுத்துகிட்டு போகலாம். 20,000 25,000 ஒரு 1.5 வருட கன்றுகள் எல்லாம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரேட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க. இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலப்பின மாடுகள் தான் அதிக அளவில் கொண்டாந்து சந்தைப்படுத்துவாங்க. இந்த லைனில் அந்த லைன் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா பேட்ச் பிரிச்சுடுவாங்க. நாட்டு மாடுகள் தனியாகவும் ஹெச்எஃப் மாடுகள் ஜெர்சி இந்த மாதிரி எல்லாமே தனியாக பிரித்து சந்தைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதிக அளவில் வந்து கலந்துக்கிறது பார்த்திங்கன்னா வியாபாரிகள் தான் அதிக அளவு வந்து கலந்துக்கிட்டு இங்கே இருக்கிற வியாபாரிகள் அதிக அளவில் கலந்துக்கிட்டுங்க இங்கே வாங்குகிற மாடுகளை அடுத்த சந்தையில் சேல்ஸ் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற மாடுகளை கொண்டாந்து இங்கேயே சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வியாபாரிகள் பார்த்திங்கன்னா லாப நோக்கத்தோடு செய்யக்கூடிய வியாபாரங்க. அதிக அளவில் வந்து வியாபாரிகள் தான் அதிக அளவில் இந்த சந்தையில் கலந்துக்கிட்டு மாடுகளை வந்து சந்தைப்படுத்துவாங்க. இது போன்ற நல்ல தகவலுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே ஒரு நாளில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் SBO மீடியா எட்ஸ் 2.0. நன்றி, வணக்கம்.